Hello friends, welcome to Kavi Kanji. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பீட்ரூட் யூஸ் பண்ணி நல்ல சூப்பரான ஒரு பாயாசம் தான் ரெடி பண்ண போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது பீட்ரூட் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்க ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இது லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க குட்டி குட்டி பீஸா கூட போட்டுக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேன்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் லைட்டா இந்த நெய்ல டோஸ்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் டோஸ்ட் பண்ணா போதும். ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நான் ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு அந்த ஜூஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி நல்லா குக் ஆகட்டும். நம்ம பால் கலந்தோடனே நல்லா பிங்க் கலர்ல வரும். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜாஸ்தி இனிப்பு சேர்த்துக்கிங்கன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்க சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி, பீட்ரூட், பால் எல்லாம் நல்லா கொதிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி ஆட் பண்ணிடலாம். நல்ல கிரீமியான பீட்ரூட்டு, ஜவ்வரிசி, பால்லாம் சேர்த்து பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for
watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.